ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்பிஐயில் வந்து மைக்ரோ டாஸ்க் வந்து நியூவாக வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து எப்படி வந்து பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, எப்போதும் போல் எஸ்பிஐ போர்ட்டலுக்குள்ளே போய்ட்டு நார்மலாக லாகின் பண்ணுற மாதிரி லாகின் பண்ணிக்கணும். அதில் வெல்கம் பேஜில் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வரணும். ஃபஸ்ட்டு எப்போதுமே வந்து டுடே டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷனை தான் நம்ம வந்து பார்க்கணும். அவங்க வந்து அப்பப்போ வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதாவது நியூ மெத்தடாக வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் ரெகுலராக வந்து பண்ணுற மாதிரி டுடே டாஸ்க்குள்ளே போயிட்டு எப்போதும் போல தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. ஆல்ரெடி பைமோட் வந்து 4 ஹேஷ்டாக் கொடுத்துருந்தாங்க. அது வந்து இப்போ மாற்றிட்டு இப்போ வந்து புதுசாக வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து எப்படி பண்ணுறதுன்னா, டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளே போய்க்கிடணும். ஃபஸ்ட்டு வந்து வீடியோ ஒன்று ஷோ ஆகும். அந்த வீடியோ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நியூவாக அதுவுமே மாற்றிருக்காங்க. அதில் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி அவங்களும் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பார்க்குறவங்க வந்து ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நீங்கள் அப்படியே கீழே வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா டுடே டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து ஸ்டெப் 1 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டவுன்லோட் வந்து அந்த இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டவுன்லோட் டாஸ்க் இமேஜின்னு இருக்குங்களா ப்ளூ கலரில், அதை வந்து நம்ம வந்து டவுன்லோட் கொடுத்து வச்சுக்கணும், ஓகேங்களா? இப்போ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து சோசியல் மீடியாவில் வந்து போஸ்ட்டு போடுற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதை யூஸ் பண்ணி தான் போடணும். எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா? வந்து செகண்ட் ஸ்டெப்பாக என்ன சொல்லியிருக்காங்க, ஆஃப்டர் டவுன்லோடிங், அதாவது நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து இது வந்து சோசியல் மீடியா அக்கௌண்ட்டில் வந்து இது வந்து போஸ்ட்டாக வந்து இந்த இமேஜை வந்து பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, அந்த முன்னாடி வந்து 4 ஹேஷ்டாக் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன்னு சொல்லி இருக்குதுங்களா, அதில் வந்து ஹேஷ்டாக் வந்து ஒரு 5 ஹேஷ்டாக் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 5 ஹேஷ்டாகையும் காப்பி பண்ணிக்கணும். கீழே வந்து மோர் டீட்டெயில் வாட்ஸ்அப் யுவர் நேம் அண்டு குவாலிஃபிகேஷன் டூ அந்த இது இருக்குங்களா, அதையும் வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கிற மாதிரி வரும், ஓகேங்களா? இப்போ வந்து அவங்க நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர் வந்து அதையும் நீங்கள் கொடுத்துக்கலாம், இல்லை உங்கள் நம்பரையும் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்க, அந்த இமேஜுக்கு ரிலேவெண்ட்டாக வந்து நீங்கள் 5 வேர்ட், அதாவது ஓன் வேர்ட்ஸ், உங்களோட ஓன் வேர்ட்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து பப்ளிக் அக்கௌண்ட்டில் நீங்கள் வச்சுருக்கணும். ப்ரைவேட்டில் வச்சு நீங்கள் வந்து போஸ்ட் போடக்கூடாது, பப்ளிக்கில் வச்சு தான் நீங்கள் போடணும். அப்புறமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டோரி ஸ்டேட்டஸு அந்த மாதிரிலாம் போடவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்லி போஸ்ட்டு மட்டும்தான் நம்ம போடணும். அந்த போஸ்ட்டு போட்டு நீங்கள் வந்து 120 டேஸ் வந்து நீங்கள் வந்து அதை டெலீட் பண்ணக்கூடாது. அப்படி டெலீட் பண்ணிங்கன்னா உங்களோட அமௌண்ட் வந்து டிடெக்ஷன் ஆயிரும். அதனால் 120 டேஸுக்கு வந்து நீங்கள் டெலீட் பண்ணாமல் நீங்கள் வந்து வச்சுருங்க, ஓகேங்களா? இதுதான் வந்து செகண்ட் ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. இதுதான் முக்கியமான விஷயம். அதனால் இதை தான் நம்ம வந்து இம்பார்ட்டண்ட்டாக வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, தேர்டு ஸ்டெப் என்னன்னா, ஆஃப்டர் பப்ளிஷிங், அதாவது வந்து நம்ம போஸ்ட்டு போட்டு பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். எப்படி எடுக்கணும்னா, இந்த ஹேஷ்டேகு, அந்த நம்பரு, அந்த மோர் டீட்டெயில்ஸுன்றதுங்கள அந்த இது, ஃபோன் நம்பரு எல்லாமே வந்து தெரிகிற மாதிரி, அதுக்கப்புறம் இமேஜ், இது எல்லாமே தெரிகிற மாதிரி 3 தெரிகிற மாதிரி நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும், ஓகேங்களா? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சதுக்கப்புறம் அந்த பப்ளிஷ் பண்ண லிங்க் இருக்குங்கள, அந்த லிங்க்கை வந்து நம்ம வந்து காப்பி பண்ணி வச்சுக்கணும். இந்த ரெண்டையுமே வந்து நீங்கள் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும், ஓகேங்களா? இதான் வந்து தேர்டு ஸ்டெப்பாக வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ஸ்டெப் என்னென்னா, நார்மலாக வந்து நீங்கள் வந்து போஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து டுடே டாஸ்க்குள்ளே போயிட்டு அதில் வந்து ஆட் வந்து போகும். அதை வந்து நம்ம வாட்ச் பண்ணிவிட்டு கோ டு டாஸ்க் பேஜுன்னு சொல்லியிருக்கோம். அதை நீங்கள் போனதுக்கப்புறமா வந்து அந்த லிங்க்கு, அதில் வந்து உங்களோட லிங்க்கை வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டும் லிங்க்கும் வந்து ரெண்டுமே வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அப்லோட் பண்ணி முடித்தோன்னா சப்மிட் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பேமெண்ட் வந்து க்ரெடிட் ஆகிரும், ஓகேங்களா? இந்த 5 ஸ்டெப்புமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் செகண்ட் ஸ்டெப்பு தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று. அதனால் நீங்கள் அதை பார்த்து பண்ணுங்கள். இது வாங்க எப்படி இதை வந்து பண்ணலான்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி முடிச்சிட்டோமா, டவுன்லோட் பண்ணி முடித்தோடனே இங்கே பாருங்கள், அந்த ஹேஷ்டேகை வந்து 5மே வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணி வச்சுக்கணும், ஓகேங்களா? ஆல்ரெடி இமேஜ் டவுன்லோட் பண்ணியாச்சு, ஹேஷ்டேகும் வந்து காப்பி பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ்புக்கில் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு வந்து உங்கள் அக்கௌண்ட் வந்து பப்ளிக்கில் இருக்கான்னு வந்து செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? வாட்ஸ் ஆன் யுவர் மைண்டுன்னு இருக்குங்களா, அதை வந்து நம்ம டச் பண்ணிக்கணும். டச் பண்ண உள்ளார வந்து போனீங்கன்னா காட்டும், அக்கௌண்ட் வந்து பப்ளிக்கில் இருக்கா ப்ரைவேட்டில் இருக்கான்னு சொல்லி காட்டும். ஃபஸ்ட்டு உங்கள் நேம் காட்டும். நேம் கீழேயே பாருங்கள் பப்ளிக்னு இருக்கா, அது பப்ளிக்கில் இருக்கா ப்ரைவேட்டில் இருக்கான்னு வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பப்ளிக்கில் வந்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா?
அதுக்கப்புறமா வந்து ஃபோட்டோ அந்த வீடியோன்னு இருக்குங்களா கீழே, அதை வந்து நீங்கள் வந்து டச் பண்ணிங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜ் வந்து ஃபஸ்ட்டாகவே இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா வந்து அப்லோட் ஆயிரும். ஓகேங்களா? இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? வந்ததுக்கப்புறம் அங்கே பாருங்கள் மேலே வந்து டைப் பண்ணும். இந்த சே சம்திங் இருக்குங்களா, அந்த தகவலை வந்து நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணி தான் வந்து பேஸ்ட் பண்ணணும். கீழே கீபோர்டில் வரதை வந்து நீங்கள் அதை டச் பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருந்தது அந்த மாதிரி ராங்காக வந்துடும். அதனால் நீங்கள் வந்து ராங் ப்ரெஸ் பண்ணி தான் வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணுற மாதிரி இருக்கும். ஹேஷ்டேக் வந்து காப்பி பண்ணி இந்த தகவலை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அடுத்த நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோன்னா வெப்சைட்குள்ளே போய்ட்டு வெப்சைட்குள்ளே பாருங்கள் மோர் டீட்டெயில் வாட்ஸ்அப் யுவர் நேம் அண்ட் குவாலிஃபிகேஷன் டு அந்த நம்பர்லாம் இருக்குங்களா, அதுக்கு பதிலாக வந்து உங்களோட நம்பருமே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இல்லை உங்கள் பர்சனல் நம்பர் நாங்கள் கொடுக்க விரும்பலை அப்படின்னா வந்து நீங்கள் வந்து கம்பெனி நம்பர், அதாவது எஸ்பிஓ கம்பெனி நம்பரே வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் அந்த நம்பரை வச்சு கூட நீங்கள் வந்து உங்களுக்கு டீம் வேணும் அப்படின்னா வந்து அந்த நம்பரை வச்சு கூட நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி அதில் வந்து அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ரெஃபர் பண்ணி நீங்கள் வந்து டீம் வந்து ஃப்ரேம் பண்ணலாம். ஓகேங்களா? இல்லை உங்களுக்கு வந்து அதற்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்னோடய பர்சனல் நம்பர் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா கம்பெனி நம்பரே கொடுத்திங்கன்னா அவங்க கம்பெனி வந்து கைடன்ஸ் பண்ணிக்குவாங்க. நம்ம எல்லாமே வந்து காப்பி பண்ணி தகவலை வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு, இமேஜும் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஓன் வேர்டு வந்து 5 வேர்ட்ஸ் வந்து நம்ம வந்து டைப் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த ஹேஷ்டேக் முன்னாடியும் வந்து நீங்கள் டைப் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து அந்த மொபைல் நம்பர் இருக்குல்ல, அந்த மொபைல் நம்பருக்கு வந்து பின்னாடியும் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். எப்படின்னா டைப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு 6 வேர்ட்ஸ் வந்து நம்ம வந்து டைப் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் டைப் பண்ணி வச்சு கீழே வந்து ஒரு லைன் விட்டு அடுத்த லைனில் கூட அந்த ஹேஷ்டேக் போடலாம். அந்த ஹேஷ்டேக் தான் ரொம்ப முக்கியம். அது எல்லாமே வந்து நமக்கு ப்ளூ கலரில் இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் வந்து அவங்க கீவேர்டு வந்து ஆட் ஆகும். அப்படி ப்ளூ கலரில் வரலன்னா வந்து நீங்கள் ஸ்பேஸ் விட்டுங்க, ப்ளூ கலரில் வந்துடும். ஓகேங்களா? அப்போ தான் வந்து கீவேர்டு வந்து இன்க்ளூட் ஆகும். முடித்ததுக்கப்புறம் எல்லாமே டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து போஸ்ட் வந்து கொடுத்துடணும். போஸ்ட் கொடுத்தோன்னா க்ரியேட் ஆகும். க்ரியேட் ஆனதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வந்து நேமுக்கு அப்புறமா வந்து இமேஜுக்கு முன்னாடி வந்து நம்ம அந்த வேர்டு, இந்த கீவேர்டு எல்லாமே வந்து இருக்கான்னு பார்த்துக்கணும். எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். கரெக்டாக இருந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னா 3 சேர்ந்தாப்புல ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சதுக்கப்புறமா கீழே பாருங்கள் ஷேருன்னு இருக்கும், அந்த ஷேரை கொடுத்து 5th பாருங்கள் காப்பி லிங்க்குன்னு இருக்கும். அந்த இதில் வந்து நம்ம காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணி வச்சுக்கணும். ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்தாச்சு, லிங்க்கையும் காப்பி பண்ணி வச்சாச்சு. ஓகேங்களா? எல்லாமே வந்து நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். லிங்க்கு, அதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட், இது ரெண்டுமே எடுத்து வச்சதுக்கப்புறம் எப்போதும் போல் வந்து எஸ்பிஓ போர்ட்டலுக்குள்ளே போயிட்டு ட்ரைனிங் டாஸ்க்குள்ளே உள்ளே போயிட்டு டுடே டாஸ்க்குன்றீங்களா, அந்த டுடே டாஸ்க் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா வந்து டாஸ்க் 1ன்னு சொல்லி இருக்கும். அந்த டாஸ்கில் போய்ட்டு கோட்டு அப்படின்னு கொடுங்க. கோட்டுன்னு கொடுத்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 2 மினிட்ஸ் வந்து, அதாவது ஃபஸ்ட் வந்து ஆட்ஸ் வெயிட்டிங் பேஜுன்னு சொல்லியிருக்கோம். அதில் வந்து 2 மினிட்ஸ் வந்து டைம் ஓடும். டைம் ஓடினதுக்கப்புறமா வந்து டைம் வந்து ஃபினிஷ் ஆனோன்னா வந்து ஒரு ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். அதில் தான் நம்ம வந்து லிங்க்கும் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டும் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ மேலே பாருங்கள் உங்களோட நேமு, உங்களோட ப்ரொஃபைல் ஐடி காட்டும். அதுக்கப்புறமா சூஸ் சோசியல் மீடியான்றதுனால அதில் வந்து இப்போ நான் வந்து ஃபேஸ்புக்கில் போட்டனால ஃபேஸ்புக்குன்னு கொடுத்துக்கிட்டேன். அடுத்த நெக்ஸ்ட் வந்து காப்பி லிங்க்குன்னு இருக்குது. அந்த காப்பி லிங்க்கில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி தான் வந்து பேஸ்ட்டு பண்ணணும். கீபோர்டில் வரதான் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? கடைசியாக வந்து அப்லோடு ஸ்க்ரீன்ஷாட் இருக்குல்ல, சூஸ் பையில் கொடுத்து ஃபஸ்ட்டாக இருக்க இமேஜை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆடு கொடுவோம். ஆடு கொடுத்ததுக்கப்புறமா வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் வந்து பார்த்துக்கணும். நம்ம லிங்க்கு ஃபேஸ்புக் தான் கொடுத்துருக்கோமா, அந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்டு எல்லாமே வந்து நம்ம வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். கரெக்டாக இருக்கிறதுக்கப்புறமா வந்து லாஸ்ட்டாக வந்து சப்மிட் கொடுத்துடணும். சப்மிட் கொடுத்தோன்னா வந்து நமக்கு பேமெண்ட் வந்து ஆட் ஆயிரும். ஓகேங்களா? எஸ்பிஓ பற்றி அப்டேட் தெரிய நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ கைஸ். பாய்.